வெல்கம் டு லேர்ன் வித் சதீஷ். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு 50,000 சம்பாரிச்சிட்டு இருக்கேன், நான் ஒரு 1,00,000 சம்பாரிச்சிட்டு இருக்கேன், நான் ஒரு 25,000 சம்பாரிச்சிட்டு இருக்கேன், என்னோட இன்கம் என்னோட எக்ஸ்பென்சஸை விட ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் கம்ஃபர்டபுளாக வந்து மந்த் அண்ட் மந்த் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள். இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இது ஒரு கரெக்டான அப்ரோச்சா? நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லையான்னு ஒரு கால்குலேஷனுக்கு இந்த கால்குலேஷன் போதுமா? உங்கள் இன்கம் வந்து நீங்கள் ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளானு கண்டுபிடிக்க முடியுமா இன்கம்மை வச்சு? கண்டிப்பாக கிடையாது. இன்கம்ன்றது நிச்சயமாக அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்கன்றதுக்கான ஒரு பேரோமீட்டர், ஒரு கால்குலேஷன் தவிர்த்து நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லையான்றதை வந்து பார்க்கக்கூடியது எதுனாக்கா உங்களோட பர்சனல் நெட் ஒர்த். வாழ்க்கைன்னா எப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்களில் வந்து சேமித்து வச்சுருப்போம், இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், தங்கம் வாங்கியிருப்போம், ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்போம், இன்சூரன்ஸ்லாம் போட்டிருப்போம், அதே நேரத்தில் கார் வாங்கியிருப்போம், பர்சனல் லோன் வாங்கியிருப்போம், வீட்டு கடன் கூட வாங்கியிருப்போம். ஸோ இந்த ஒரு இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி, இதுதாங்க நெட்ஒர்த்து. ஒருத்தரோட நெட்ஒர்த்தை வச்சு தான் வந்து அவரோட வாழ்க்கையில் இது வரைக்கும் பர்சனல் ஃபினான்சஸில் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் அடைஞ்சிருக்காரு. உங்கள் நெட்ஒர்த்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வச்சுருக்கீங்களா, இல்லை கடன் நிறைய வாங்கி வச்சுருக்கீங்களா? நீங்கள் 1,00,000 கூட சம்பாதிக்கிறவராக இருக்கலாங்க, ஆனால் உங்கள் நெட்ஒர்த்து மைனஸாக இருக்கிறவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். அவங்க நிறைய கடன் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நெட்ஒர்த்துனா என்ன, அதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும், அண்டு முக்கியமாக அந்த நெட்ஒர்த்தை நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். முதல்ல நெட்ஒர்த் அப்படின்னாக்கா உங்களோட சொத்து அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனாக்கா, முதல்ல ஒரு பேப்பர் பேனா எடுத்து என்ன பண்ணுங்கள், இல்லை எக்ஸல் எடுத்து வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது, எங்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, தங்கம் எவ்வளோ வச்சுருக்கீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ வச்சுருக்கீங்க, இன்சூரன்ஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது, ஸ்டாக்ஸ், உங்களோட காரோட இன்னைய வேல்யூ என்ன, உங்கள் ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ என்ன, எது எல்லாமே நீங்கள் வந்து இன்க்ளூடிங் யுவர் பிஸ்னஸ் எதெல்லாம் உங்களால் மானிட்டைஸ் பண்ண முடியும். ஒரு பொருளுக்கு ஒரு சொத்தை எப்படி நீங்கள் வந்து ஒரு வேல்யூ அட்டாச் பண்ண முடியும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அசட். இதெல்லாம் உங்களோட அசட். வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ்னு பார்த்தீங்கன்னா அசட்டும் இருக்கும், லயபிலிட்டிஸும் இருக்கும். அது என்னதுங்க லயபிலிட்டிஸ்? லயபிலிட்டிஸ்னாக்கா நீங்கள் வாங்கி வச்சிட்ருக்க கடன், நீங்கள் செலுத்த வேண்டிய கடன், உங்கள் வீட்டு கடனாக இருக்கலாம், கார் லோனாக இருக்கலாம், கிரெடிட் கார்டு பேலன்ஸாக கூட இருக்கலாங்க, பர்சனல் லோனாக கூட இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஒரு பக்கம் உங்களுடைய அசட் எல்லாத்தையும் நீங்கள் எழுதிட்டீங்க, டோட்டலாக போட்டுட்டீங்க. இன்னொரு பக்கம் உங்கள் லயபிலிட்டிஸை எல்லாத்தையும் எழுதுறீங்க, கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங் டோட்டலாக போடுறீங்க. அசட் மைனஸ் லயபிலிட்டி, இது தாங்க உங்களோட நெட்ஒர்த். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நெட்ஒர்த் ரொம்ப லோ நெட்ஒர்த்தாக இருக்கும், இல்லை நெகட்டிவ் நெட்ஒர்த்தாக கூட இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் நெட்ஒர்த்தை எப்படி நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் நெட்ஒர்த்தாக கொண்டு வர்றது? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக இப்போ வந்து இந்த கடன் என்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேடி போய் வாங்க வேண்டியது இல்லைங்க, நம்மளை தேடி வந்து கொடுத்துட்டு இருக்க ஒரு காலம் இது. ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 கால் கடனை வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறதுக்கான கால். நிறைய ஆப்ஸ், ஏகப்பட்ட ஆப்ஸ், பேப்பர் ஒர்க்கே இல்லாமல் சிபில் கூட செக் பண்ணாமல் உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே கடன் கொடுக்குற மாதிரியான ஆப்ஸ் இன்றைக்கி நிறைய வந்துருக்கு. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, கடனை ஈஸியாக வாங்க முடியும்னு நிறைய காசை கொடுத்து கடனை வாங்கிடுறாங்க. வட்டி எவ்வளோ வேணால் பே பண்ணுற, அதை பற்றி கவலையே இல்லை, தெரியவும் தெரியல. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கடன் இருக்குது, அதுக்கு நீங்கள் எவ்வளோ வட்டி பே பண்ணுறீங்க. ஏதாவது டபுள் டிஜிட்டில் இருக்குது, 12, 16, 20, ஏதாவது டபுள் டிஜிட்டில் இருக்குன்னா முதல்ல என்ன பண்ணுங்கள், அந்த கடனை அடையுங்க. ஏன்னா ஒரு கடனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அசட்டை வச்சுக்கவே கூடாது. தட் இஸ் அ வெரி பேட் ஐடியா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அசட் இருக்குது, அதே நேரத்தில் டபுள் டிஜிட்டில் கடன் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் அ வெரி பேட் ஐடியா. 20% பே பண்ணுறாங்க, 16% பே பண்ணுறாங்க. தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ஒரு கடனை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீக்கிரம் அடைச்சிடுங்க. ஸோ கடனை அடைச்சிட்டாலே என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் சேவ் ஆக ஆரம்பிப்போம். அது அப்படியே நீங்கள் ஒரு அசட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் ஸ்பெண்டிங். இன்றைக்கி சோஷியல் மீடியா நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லதும் பண்ணுது. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, நல்ல விஷயம். நிறைய விஷயம் அதுலேருந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்குது. என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ்? உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு போஸ்ட் ஒன்று போடுவார், நான் புதுசாக ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன், நான் வெக்கேஷனுக்கு சிங்கப்பூருக்கு போகிறேன், இந்த ஒரு பிராண்டை வாட்ச் வாங்கியிருக்கேன் நான்,
அதை பார்க்கும்போது நமக்குமே வந்து அதே லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். இன்னைக்கு பாதி பேர் இன்னைக்கு வாங்குறதுக்கு என்ன ரீசன்னாலே, நமக்கு பொருள் பிடிக்குன்றதை விட நம்ம அந்த பொருளை வாங்கிட்டோன்ற ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு வேணுன்றதுக்காக தான், ஒரு பியர் ப்ரெஷருக்காக புது கார் வாங்குறது, பெரிய ஒரு ஃப்ளாஷி ஃபோன்ஸ். ஸோ அந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் ஸ்பெண்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ஃப்ரூகலாக இருக்க கற்றுக்குங்க. இருக்கிற காசை சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்குங்க. ஒரு 6 மாதம் ஆனால் என்ன தப்பு இல்லை. கடன் வாங்குறத நிறுத்துங்க. கடன் நீங்கள் இது மாதிரியான பொருட்களுக்கு கடன் வாங்கும்போது டபுள் டிஜிட், குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 16% தான் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரொம்ப அதிகமான காசை கொடுத்து இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறீங்க. ரொம்பவுமே தப்பான ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் அப்ரோச் இது. உங்கள் நெட்வொர்த் லோ நெட்வொர்த்தாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் நெட்வொர்த்தாக இருக்கலாம். இந்த ஒரு 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. முதல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் டெட்டை எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள். செகண்ட், ஸ்டாப் பீயிங் ஃப்ரூகல். அந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் ஸ்பெண்டிங்கை விட்டுட்டு சேர்த்து வச்சு அந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்க ஆரம்பிங்க. இப்படி இந்த ஒரு 2 ரூலை நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் ரூலை உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் நெட்வொர்த்து பாசிட்டிவ் நெட்வொர்த்தாக வரும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு செல்வத்தை உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்து வைப்பீங்க. ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். அண்டு உங்களோட நெட்வொர்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன எல்லாம் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வுட் லவ் டு லிசன் ஆல் த கமெண்ட்ஸ். ஓகேங்க, see you again with another interesting video. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் வேணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். Stay tuned. See you with another interesting video. Bye bye.